சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. அப்படியென்றால் டல்ஹௌசி பிரபுவின் காலத்தில்தான் அந்த போராட்டம் வெடித்ததா தாயே? இல்லை மகனே, அந்த முதல் சுதந்திர யுத்தம் வெடிக்க காரணமாக அமைந்தவன் டல்ஹௌசி. அவன் கவர்னர் ஜெனரல் பதவியில் இருந்த காலத்தில் அந்த பெரும் கிளர்ச்சிக்கு அடித்தளமிட்டான். ஆனால் 1856 அவனுக்கு பின் கவர்னர் ஜெனரலாக கன்னிங் என்பவன் வந்துவிட்டான். இருந்தபோதும் 1848-49 இரண்டாம் ஆங்கில சீக்கிய போரும் 1852 இரண்டாம் ஆங்கில பர்மிய போரும் டல்ஹௌசியின் காலத்தில்தான் ஏற்பட்டது. இந்த போர்களின் போது பொதுமக்கள் பெருமளவில் கொடூரமாக சித்திரவதைக்கு உள்ளானார்கள். டல்ஹௌசியின் காலத்தில்தான் 1855 சந்தால் இன மக்களின் கிளர்ச்சி நடந்தது. 15,000க்கும் மேற்பட்ட சந்தால் மக்களை பிரிட்டிஷ் படைகள் கொடூரமாக கொன்று குவிக்க காரணமாக இருந்தவன் டல்ஹௌசி. பெரும் யானைகளை கொண்டு சந்தால் கிராமங்களை முற்றிலும் அழித்தார்கள் ஆங்கிலேயர்கள். இவையெல்லாம் மக்களிடையே பரவி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்தது. டல்ஹௌசியின் கொள்கைகளால் ஒருபுறம் மக்கள் உடல் ரீதியாக பெரும் தாக்குதலை எதிர்கொண்டார்கள் என்றால், மறுபுறம் மதத்தின் பெயரால் மனரீதியாக பெரும் பாதிப்பை சந்தித்தார்கள். டல்ஹௌசி அறிமுகப்படுத்திய ஒரு சட்டம் அப்பட்டமாக இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றுவதற்கு பெருமளவில் தூண்டியது. அவன் 1850 அறிமுகப்படுத்திய ஒரு சட்டம் பிரிட்டிஷ் இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி ஆங்கிலேயர்களின் நிரந்தர குடியுரிமை நாடாக இந்த மண்ணை மாற்றும் முயற்சிக்கு அடித்தளமிட்டது. அது வேற்று மதம் அல்லது சாதிக்கு மாறும் நபர்களின் பூர்வீக தனி உரிமைகளை பாதிக்கும் அனைத்து தடைகளையும் நீக்கியது. அது இந்து சொத்துரிமை சட்டத்தை அடியோடு மாற்றியது. இந்து மதத்திலிருந்து வேற்று மதத்திற்கு மாறியவர்கள் தங்களது தந்தையின் மரபு வழி சொத்தினை வாரிசு உரிமையாக பெற வழிவகை செய்தது. இந்த சட்டம் ஒருவரின் சொந்த நம்பிக்கையை கைவிடுவதற்கான தூண்டுதலாகவே கருதப்பட்டது. இந்த மண்ணின் பாரம்பரிய இந்து மக்கள் தங்கள் மத நம்பிக்கைகளை கைவிட்டு வெளியேறுவதற்கான தூண்டுதலாகவே இதனை கருதினார்கள். இதனால் ஏற்பட்ட கொந்தளிப்பால் அரசியல் சூழ்நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டது. 1856 ஜூலை 26 ஹிந்து விதவைகள் மறுமணச் சட்டத்தை கொண்டு வந்தான் டல்ஹௌசி. இந்த சட்டம் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் கீழ் இந்தியாவின் அனைத்து அதிகார வரம்புகளிலும் ஹிந்து விதவைகளின் மறுமணத்தை சட்டபூர்வமாக்கியது. இது இந்து பாரம்பரியத்தில் ஒழுகிய மக்களிடம் பெரும் சலசலப்பை உண்டாக்கிவிட்டது. ஏற்கனவே 1800-1801 நடந்த தென்னிந்திய கிளர்ச்சியும் 1806 நடந்த வேலூர் கிளர்ச்சியும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள்தான். மக்கள் அந்த போராட்டங்களையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். பலர் அவற்றில் பங்கெடுக்கவும் செய்தார்கள். தொடர்ந்து ஆங்கிலேயர்கள் இந்த மண்ணின் மக்களிடமிருந்து உள்நாட்டு கிளர்ச்சிகள் பலவற்றின் மூலம் எதிர்ப்பை சந்தித்தே வந்தார்கள். ஆனாலும் ஆங்கிலேயர்கள் தங்களது இராணுவ வலிமையால் அந்த கிளர்ச்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கினார்கள். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையும் ஆக்கிரமிப்பு கொள்கையும்
இந்திய ஆட்சியாளர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. பிராந்திய தலைவர்களுக்கும் மக்களுக்கும் ஆங்கிலேயர்களின் நடவடிக்கைகள் பெரும் மனக்கசப்பை ஏற்படுத்தியிருந்தன. ஆங்கிலேயரின் அரசியல் ஆதிக்கம், பொருளாதார சுரண்டல், மனிதாபிமானமற்ற நிர்வாகம், சமுதாய அநீதி, கிறிஸ்தவ மதமாற்றம், இராணுவ நெறிமுறைகள் இவையெல்லாம் மக்களின் பல்வேறு பிரிவினரிடையே வெறுப்புணர்வையும் எதிர்ப்புணர்வையும் ஏற்படுத்திவிட்டன. இதுவே இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாகவும் அமைந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.